வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். ஒரு வழியாக நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தமிழக வெற்றிக் கழகம். சினிமாவில் நல்ல மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்கும்போதே கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அதுலேயும் சீக்கிரமாகவே சினிமாவை விட்டு விலக போகிறேன்னு வேற அறிவிப்பு விட்டுருக்காரு. இன்னும் ஒரு படம் தான் நடிக்கிற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் முழு நேர அரசியல் பணின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சினிமாவில் வந்த விமர்சனங்களை விட இனிமே அரசியலில் சந்திக்க போகிற விமர்சனங்கள் பயங்கரமாக இருக்கும். அதை எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி கட்சியை வழி நடத்தணும். அதுவும் இந்த டிஎம்கே ஏடிஎம்கிட்ட தாக்கு பிடிச்சி அவங்கள சமாளித்து மேலே வர்றது சாமானியப்பட்ட காரியம் இல்லை. ஏன்னா ரெண்டுமே பணத்தால் எல்லாத்தையும் அடித்து விலைக்கு வாங்குகிற கூட்டம். இவர் அந்தளவுக்கு பணத்தை செலவு பண்ணணும், யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது. எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இறங்கியிருக்காரு. வரவேற்க வேண்டியது தான். இப்படி கட்சி ஆரம்பிக்க இருந்தவரை போயிட்டு தேவையில்லாமல் சூப்பர் ஸ்டாரு காக்கா கழுகு கதைன்னு விஷயத்தில் இழுத்து விட்டு இவ்வளோ நாள் மீடியா வந்துட்டு இது ஒரு செய்தியாக போட்டு குளிர் காஞ்சிட்டு இருந்தது. இனிமேல் சினிமாவில் அதிகமாக அடிபட மாட்டார். ஆனால் கட்சி அறிக்கையில் வெறும் விஜய்ன்னு மட்டும்தான் போட்டிருக்காரு. ஜோசப் விஜயும் இல்லை, தளபதி விஜயும் இல்லை, கட்சி தலைவர் விஜய். இனிமேல் விஜய்க்கு இருக்கிற கூட்டம்லாம் பார்த்தோம்னா இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்க தான் அதிகம். கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் உள்ள பசங்க அதிகமாக விஜய் பக்கம் இருப்பாங்க. அதில் கொஞ்சம் சீமான் பக்கம். இதில் ஓட்டு இருக்குமேன்னு பார்த்தா 18க்கு மேலே தான். அந்த கூட்டம் மட்டும்தான். ஸ்கூல் பசங்களும் ஓட்டுக்குள்ளே வராது. ஆனால் இளைஞர்கள் கூட்டத்தை நம்பி இறங்கியிருக்காரு. அத்தனையும் ஓட்டாக மாறுமாங்கிறது கட்சியை வழி நடத்துகிற விஷயத்தில் தான் தெரியும். இவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அத்தனை பேரையும் இனிமேல் கட்சி மன்ற நிர்வாகிகளாக மாற்றி இதில் பார்த்திங்கன்னா பிஜேபி வெறும் 12,000 பூத்து கமிட்டி தான் நியமிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 75,000 பூத்து கமிட்டி இருக்குது. அப்படி மத்தியில் ஆளும் கட்சிக்கு 12,000 தான் பூத்து கமிட்டி நியமிக்க முடிஞ்சிருக்கு இவ்வளோ நாள். ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக பூத்து கமிட்டி வச்சுருக்காங்க. இப்போ விஜயும் அவர்கிட்ட இருக்க நிர்வாகிகளை வச்சு பூத்து கமிட்டி அவ்வளோ நியமித்து ஆழமாக வேரூன்றி டிஎம்கே இல்லை ஏடிஎம்கேக்கு மாற்று கட்சியாக உருவெடுக்கணும்னா ஆளானப்பட்ட விஷயம் இல்லை. கடுமையாக போராட வேண்டியிருக்கும். பார்ப்போம் எப்படி கட்சியை கொண்டு போகிறாருன்னு. கட்சி பேரே தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காரு. இந்த வெற்றி பக்கத்தில் இக்கு வரணும்னு சொல்கிறாங்க. ஒரு எழுத்து பிழை இருக்குதான். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஆனால் எப்படியா இருந்தாலும் வெற்றின்னு சொல்லி ஆகணும்னு வெற்றி வச்சுருக்காரு பாருங்கள். அதுவே செமெட்ரிக்கு தான். விஜய்க்கு பேரில் வெற்றியும் வச்சுக்கிட்டார், வி கொண்டு விட்டார். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.